ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை அஃபீஷியல். என்னம்மா காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது கொய்யா இலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கொய்யா இலையை இப்போ நம்ம மாற்று தோட்டத்துலேயே இருக்குது, அதனால் அதை வச்சுட்டு நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தது என்னோடய முட்டாள்தனம். இப்போது கொய்யா இலையை பறிச்சுன்னு வந்திருக்கேன். பறிச்சுன்னு இந்த மாதிரி நுனியிலே இருக்கிறதெல்லாம் நல்லா பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து நல்லா ஆஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையும் போட்டு இதை பாருங்கள், தண்ணியில் கொதிச்சுன்னு இருக்கு, தெரியுறதா? தண்ணியில் கொதிச்சுட்டுருக்கு. இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நான் முக்கா அந்த கோடு வரைக்கும் தண்ணி வச்சுருந்தேன். கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இதை ஒரு டம்ளரில் குத்தி சாப்பிட்டோன்னா எல்லா விதமான பிரச்சனையும் சரியாகும். நம்ம சுகருக்கு மட்டும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, எல்லா பிரச்சனைக்குமே நம்ம இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு டம்ளரில் குத்திக்கலாம். பார்த்தீங்களா, டம்ளரில் ஒரு அரை டம்ளர் குத்தின்னு இருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் அரை டம்ளர் சாப்பிட்டாலே சூப்பராக சரியாக இப்போ நல்லாயிருக்கும். உடம்பு கலகலன்னு இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது, சுகர் குறையும், பிபி குறையும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அதனால் நான் இன்றைக்கி இந்த கொய்யா இலை கஷாயம் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனாலும் இந்த மாதிரி கிடைக்கும் போது எடுத்து நம்ம நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி காய வச்சு பொடி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை அப்படியே மூடி வச்சோன்னா இன்னும் எசன்ஸ் எல்லாம் இறங்கும், அடுத்த ஒரு தடவை சாப்பிட்லாம். இப்போது நம்ம இந்த மாதிரி அரை டம்ளர் சாப்பிட்லாம். இதை போக வர கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். இல்லை ஆற்றுல எத்தனை பேர் இருக்குமோ அவ்வளோ பேருக்கும் அரை டம்ளராக கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இதுக்கு கிடைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொய்யா பழத்துலேயும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்கள் இருக்குது அதில். அதனால் அதுக்கு கொய்யா பழம் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போது நான் இதை சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.